ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நான் உங்கள் அஜய் இன்ஃபோஃபிஸ் தமிழ். இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, நியூஸ் நான் அப்டேட் கொடுக்க வந்திருக்கேன். முக்கியமாக குளோபல் சுச்சுவேஷன் என்ன நடக்குது, செகண்ட் இந்தியாவில் என்ன நடக்குது, தேர்ட் நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி சார் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்காரு. அது என்ன, அதோட இம்பேக்ட் எப்படி இருக்கும், அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பெங்களூர், தமிழ்நாடு, கர்நாடகாவில் என்ன நடக்குது, இப்போ நம்ம பேசிக்கிற டைம்லேயும் நம்ம என்ன லைவில் என்ன நடந்துட்டு இருக்குது. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் சராசரியான மக்களுக்கு இது எப்படி அஃபெக்ட் ஆகும், அது ஒரு அவேர்னஸ். ப்ளஸ் நாம் இதுக்கு எப்படி ப்ரிப்பேராக இருக்கலாம், இதை பற்றியான டாபிக்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ இதை நான் ரீசர்ச் பண்ண ஒரு சில கண்டென்ட்ஸ் இருக்குங்க இல்லையா, இதை பேசிக்காக இது ஒரு 3 மாதமாக இல்லை 4 மாதமாக நான் இதை ரீசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். என்ன தான் நடக்குதுங்க, எப்படி இது பிளான் பண்ணுறாங்க, இதோட பேஸ் என்ன நடக்குது அப்படின்னு. ஓகேங்களா, சிம்பிளாக சொல்கிறோம் கேளுங்க. ஒரு விஷயம் குளோபல் க்ரைசிஸில் எங்கேயோ நடக்கிற ஒரு விஷயம், மேபி நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் அப்படின்ற ஒரு எஃபெக்ட் இருக்குது. எங்கேயோ சின்னதாக நடக்கிற விஷயம் அது பூதாகாரமாக வெளியே வெடிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. நீங்கள் அதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இல்லைனா நம்ம காமன் லேமேன் லாங்குவேஜில் நான் சொல்கிறதா இருந்தால் செயின் ரியாக்ஷன் சொல்லுவோம். இதை செயின் ரியாக்ஷன்னா ஒரு பர்டிகுலர் எங்கேயோ ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதோட செயின் ரியாக்ஷன் எங்கே பெருசாக போய் எங்கே போய் முடிய போகுது, அந்த மாதிரி விஷயம்னா செயின் ரியாக்ஷன் நம்ம சிம்பிளாக சொல்லலாம். இப்போ வேர்ல்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸில் அங்கே நடக்கிற ஒரு விஷயத்துக்கும் நம்ம லைஃப்பில் நடக்கிற டே டு டே ஆக்டிவிட்டீஸுக்கு இது எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படி ரொம்ப கிளாரிட்டியாக இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு மிடில் ஈஸ்டில் வார் டென்ஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் எல்லோரும் நியூஸை பார்த்து தான் இருப்பீங்க, எல்லா அப்டேட்ஸ் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப், நீங்கள் எல்லா சோஷியல் மீடியாவிலும் நீங்கள் பார்த்து தான் இருப்பீங்க. வார் டென்ஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குங்க. இந்த ரீஜன்ஸில் வாரில் எதுக்கு அவங்க மேலே பர்டிகுலராக ஒரு ரீஜனோட வார் எப்படி நமக்கு இது எஃபெக்ட் ஆகுதுன்னு நீங்கள் எனக்கு கேட்டிங்கன்னா, ஹார்ட் ஆஃப் ஆயில் இந்த அழைக்கப்படுறது தான் இந்த மிடில் ஈஸ்ட் நேஷன்ஸ். புரியுதுங்களா? அங்கிறது தான் அது ஹார்ட்னு சொல்லுவோம். ஆயில் அங்கே தான் உற்பத்தி பண்ணுற அதிகபட்ச ஒரு பார்ட் ஆஃப் வேர்ல்டு அது. அண்ட் இந்தியாவுக்கு இது எப்படி இதை டேரெக்டாக எஃபெக்ட் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட சப்ளைன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, நம்ம அதிகமாக ஆயிலை டிபெண்ட் பண்ணி இம்போர்ட் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ மற்ற நேஷன்ஸ்லேருந்து நம்ம ஆயிலை வாங்கிட்டு இருக்கோம் அதிகமாக. அப்போ நம்மக்கிட்ட ஆயில் இல்லையாடான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ONGCs எல்லாம் எல்லாமே இருக்குது இங்கே. பட் த ப்ராப்ளம் இஸ் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அந்த ஆயிலை. ₹1 எனக்கு கிடைக்க வேண்டிய இடத்துல எனக்கு ₹10 தான் லாபம் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் எ நேஷனாக ₹10 தான் அவங்க இது பண்ணுவாங்க. அதே ஆயிலை நான் ₹8 நான் இங்கே வாங்க முடியும். பட் அதை ஏன் யோசிக்க மாட்டிருக்காங்கன்னு யாருக்கும் தெரியலை. தெரியும் கண்டிப்பாக, ஆனால் அது பின்னாடி ரொம்ப பெரிய கிமிக்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடி விழுந்தது ஆயிலில். சரிடா, ஆயில் தரடா அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் நினைப்பீங்க. கிடையாது, அப்படி கிடையாது. ஒரு சராசரியான ஹியூமனுக்கு தேவையான எசென்ஷியல்ஸ்னு ஒரு சிலதை நம்ம சின்ன வயசுலேயே படிச்சிருப்போம் இல்லையா, ஃபுட், க்ளாத்திங், ஷெல்டர் அப்படின்னு. நம்ம மெயினில் இப்போ கையை வச்சுருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபுட்டில் கையை வச்சுருக்காங்க. எல்பிஜி கேஸ் ஆல்ரெடி உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், பெரிய க்ரைசிஸே உருவாகுது இந்தியாவில். இப்போ நம்ம பேசிக்கிற டைம்லேயே இதை மறைக்கிறதுக்காக நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இப்படியெல்லாம் கிடையாது, சுச்சுவேஷன் ஹேண்டில் தான், கண்ட்ரோலில் தான் இருக்குது, டிமாண்ட்லலாம் நம்ம கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம். ஆனால் ரியாலிட்டியில் செக் பண்ணிங்கன்னா, நீங்கள் எத்தனை பேர் போய் அந்த ஏஜென்சியை டேரெக்டாக போய் கனெக்ட் பண்ணியிருப்பீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இல்லை ஏஜென்சி உங்களுக்கு கரெக்டாக ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்களா? டிமாண்ட் இருக்குது, அது எல்லாருக்கும் தெரியும் தான், கரெக்டுங்களா? பட் அந்த டிமாண்டை தப்பான டைமில் யூட்டிலைஸ் பண்ணுறாங்க இல்லையா. ஏங்க, ஒரு நாட்டோட பிரதமர் பிரைம் மினிஸ்டர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு வெளியே, கோவிட் மாதிரியான சுச்சுவேஷனுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேராக இருங்க அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு நான் அவரை ஃபாலோ ஒரு 4-5 வருஷமாக நான் மைன்யூட்டாக நான் செக் பண்ணி தான் இருக்கேன், ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். அவர் பேசுகிற வார்த்தைகள் அவங்க மேனேஜ்மெண்ட் ஸ்டைலுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, இந்தியாவை எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்ற ஒரு நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் கைஸ், நம்புறீங்களே, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் மோடி என்ன சொல்கிறாருன்னா, ரெடியாக இருங்க அப்படின்னு. நம்ம தோத்துட்டுமா அப்போது? கிடையாது. பட் இன்டெரக்டாக அதை தான் சொல்ல வராங்க. அது உங்களில் எத்தனை பேர் நீங்கள் உண்மையா இல்லையான்னு நம்புவீங்களான்னு கூட எனக்கு தெரியல. அந்த மனுஷன் எப்படி பண்ணியிருக்காருன்னா, அனௌன்ஸ் பண்ணது நீங்கள் வேறு ஆங்கிள்லேருந்தும் பார்க்கணும்.
ஓப்பனாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, இல்லை இதுக்கெல்லாம் ப்ரிப்பேராக இருங்க அப்படின்னு. நீங்கள் கேட்கலாம், அதான் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, சரி ஓகே பார்த்துக்கலாம்டா அப்படின்னு. கிடையாது, அது இல்லை இங்கே ப்ராப்ளம். அதையும் நான் சொல்கிறேன். ஒரு போர் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அமைதியான ஒரு நிலவரம், சூழ்நிலைன்னு ஒரு அமைதி இருக்கும் இல்லையா, அந்த அமைதி தான் இது. அதை புரிஞ்சுக்கிறீங்களா? வார்னா எப்பவுமே கைஸ், சிம்பிளாகவும் சொல்கிறேன், வார்னா சண்டை போடுறோம், பாம் பிளாஸ்ட் நடக்குது, இல்லை மிசைல்ஸ் அடிக்கிறாங்க, அது மட்டுமே வார் கிடையாது. இங்கே எக்கனாமி வார்னு ஒன்று இருக்குது, ஓகேங்களா? சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் ஒரு 2-3 நாளாக பார்த்துருப்பீங்க, கோல்டு ப்ரைஸ் எல்லாம் அப்படியே டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. நம்ம எதுக்காக கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனது அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் நான் கிளாரிட்டி கொடுத்துருக்கேன் என் பழைய வீடியோவில். நவம்பர் டிசம்பரில் டீடாலரைசேஷன், அதுக்கு ஆப்போசிட்டாக இப்போது கம்மியாகிட்டு இருக்குது. அது ஒரு பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. பாயிண்ட் வைஸ் சொல்கிறேன், உங்களால் முடிஞ்சால் அதை நோட் பண்ணுங்கள், இல்லைனா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நெக்ஸ்ட்டு, சரி எல்பிஜி தானடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்பிஜி மட்டும் கிடையாதுங்க. ஃபியூல் ப்ரைஸ் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனில் இருக்குங்க இல்லையா, அதுவும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு ஆல்ரெடி. ஆல்மோஸ்ட் நிறைய ஸ்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா 2 rupeesலேருந்து 4 rupees வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது அப்புறம் எனக்கு பெருசாக எஃபெக்ட் ஆகும் நீங்கள் நினைக்கலாம் இல்லையா, நீங்கள் அப்படி யோசிக்கக்கூடாது. ஃபியூல், ஒரு ப்ரைவேட் வெஹிக்கிள் ஃபியூல் போடுறப்போ வந்து மேபி ஒரு 5,000 10,000குள்ளே தான் நீங்கள் அந்த ஃபியூலே போடுவீங்கன்னு வச்சுக்கோங்க. டிரான்ஸ்போர்ட்டுன்னு எடுத்துக்கிறப்போ, பெரிய பெரிய பங்கர்ஸ், லாரிஸ்ன்னு நம்ம கணக்கு எடுக்கிறப்போ லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் டுகெதரில் அவங்க ஃபியூல் போடுவாங்க. எதுக்கு? இதை ஃபியூல் அவங்க போட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? சிம்பிள், நமக்கு கிடைக்க வேண்டிய எசென்ஷியல் ரா மெட்டீரியல்ஸ்னு ஒன்று இருக்குது இல்லையா, ஃபுட், க்ளோத்ஸ் அண்ட் ஷெல்டர்ஸ், அதோட ரா மெட்டீரியல்ஸ் தான் அவங்க ஃபியூல் போட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் வழியாக, ரோட்வேஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான் இப்போ வரைக்கும் நம்ம பெருசாக டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கோம், அங்கே அது கொண்டு வருவாங்க. நெக்ஸ்ட்டு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது. டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு வேறு என்ன ப்ராப்ளம் இருக்குது? முதல்ல கையை வைக்குவாங்க இதுலனா ஃபுட்டில். நம்புறீங்களா இல்லையோ, ஃபுட்டில் தான் முதல்ல ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இது நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில், இது வந்து ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி தான் இதை கொண்டு போவாங்க அப்படின்னு. ஆல்ரெடி நமக்கு எல்பிஜியில் கையை வச்சிட்டாங்க, நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன்லேயும் கையை வச்சிட்டாங்க, நெக்ஸ்ட்டு சிம்பிளாக ஃபுட்லேயும் இன்க்ரீஸ் ஆக தான் போகுது. நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் இப்போல்லாம் கையை வச்சுட்டு அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் அவரை விட்டது கோவிட் லைக் ப்ரிப்பேர்ட்னஸாக இருங்க அப்படின்னு நம்ம மோடி சார் சொன்னதுக்கு. அப்போ என்னதான் அந்த கோவிட் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா, கோவிட் டைமில் சடனாக ஒரு ஷாக் வந்துச்சு. இப்போ கவர்மெண்ட் அதை நமக்கு ஸ்லோவாக தான் அதை ப்ரிப்பேர் பண்ண வைக்கிறாங்க. கோவிடுங்கிறது அது எப்படி சொல்கிறது, முன்னாடியே ஒரு 4 மாதம் 5 மாதத்துக்கு முன்னாடியெல்லாம் நமக்கு அது இன்ஃபார்ம் வரல, நிறைய பேருக்கு தெரியும். அது ஷட் டவுன் பண்ணது வேணுன்னா ஒரு 1 மாதம் கழிச்சுலாம் பண்ணாங்க, ஆனால் நம்மளை அதை ப்ரிப்பேர் பண்ண வைக்கல. ஒரு வேர்ல்டே இப்படின்றதுக்குள்ளே அது ஆஃப் ஆச்சு, மொத்த உலகமே ஆஃப் பண்ணாங்க. எத்தனை பேர் அதில் பாதிச்சிருப்பாங்க யோசிச்சு பாருங்கள். எத்தனை பிஸ்னஸ், எத்தனை ஸ்கூல்ஸ், காலேஜஸ், எத்தனை செக்டர்ஸ், ஒருத்தரை நம்பி இன்னொருத்தருக்கு செக்டர்ஸுங்கெல்லாம் இருக்குது இல்லையா, சர்வீஸ் செக்டர்லேருந்து ஃபுட்டு, மேனுஃபேக்சரிங் எல்லாமே ஸ்டாப் ஆகுதுன்னா மக்களோட டே டு டே ஆக்டிவிட்டி எப்படி அதை இம்பேக்ட் பண்ணிருச்சு அப்படின்ற ஒரு ஷாக்கிங் நியூஸ் வந்து ஸ்லோவாக தான் நமக்கு சொல்லலை, சடனாக தான் பண்ணாங்க. அதனால் நிறைய ரியாக்ஷன்ஸ் வந்துச்சு. பட் நிறைய பேர் அதுலேருந்து ஓவர் கம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ வரைக்கும் சொல்கிறேங்க, அதுலேருந்து வெளியே வராதவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அந்த கோவிட்னால ஆன லாஸஸ்ன்னு ஒன்று இருக்குது இல்லையா, அதில் நிறைய பேர் கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் வாட்ச் பண்ணுற உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்களாக கூட அந்த இதில் இருக்கலாம், கண்டிப்பாக அந்த ப்ராப்ளமாக ஃபேஸ் பண்ணியிருப்போம். இப்போ கவர்மெண்ட் நமக்கு அதை தான் சிம்பிளாக சொல்லியிருக்காங்க, ஸ்லோவாக ப்ரிப்பேராக இருங்க அப்படின்னு. புரியுதுங்களா? கோவிட் சுச்சுவேஷன் மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு ப்ரிப்பேராக இருங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், லோக்கல் இம்பேக்ட். பெங்களூரில், தமிழ்நாட்டில், கர்நாடகாவில் ஆஃபீஷியல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஷார்ட்டேஜ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படிப்பா? அப்போ எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் காஸ்ட் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு எல்லா செக்டர்லேயும். ஸ்பெஷலி இந்த ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் ஓனர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட்டு வந்திருக்கு. கைஸ், இது வந்து நம்ம இப்படியும் சொல்லலாம், ஒரு நாட்டோட ப்ரைம் மினிஸ்டர் வார்னிங் கொடுக்குறாரு அப்படின்னா, இதை தயவு செஞ்சு சொல்கிறேன், சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் இதை வந்து திசை திருப்ப பார்ப்பாங்க இல்லை இது பெரிய சுச்சுவேஷனாக அமையாது. கண்டிப்பாக சொல்கிறேன், இது எல்லார் லைஃப்லையும் இம்பேக்ட் இருக்கும். அவ்வளோ சீக்கிரத்தில் அவ்வளோ பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வந்து அவர் சொல்லணும்னு அவசியம் கிடையாது.
ஆனால் கொஞ்சம் ப்ரிப்பேராக இருங்கன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? ஸோ நாம் எங்கெங்கே இதை ப்ரிப்பேராக இருக்கலாம்னு என்ன நீங்கள் சிம்பிளாக கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் திங். நிறைய பேருக்கு தெரியும் ஸ்கில் இம்ப்ரூவ்மெண்ட்னா என்ன நடக்க போகிறீங்க, அதுக்கு இதுக்கு என்னடா சம்மந்தம் இருக்குன்னா, நிறைய பேருக்கு தெரியும் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய டைம் இதுதான் அப்படின்னு. செகண்ட் என்னன்னா, எமர்ஜென்சி ஃபண்ட்ஸை வந்து கொஞ்சம் பில்ட் பண்ணுங்கள். எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் நிறைய பேர் வச்சுருப்பீங்க, பட் டவுன் த லைன் இல்லாதவங்க கொஞ்சம் அதை ப்ரிப்பேர் பண்ணிவிடுங்க. அட்லீஸ்ட் என்ன கேட்டிங்கன்னா ஒரு 3-4 மாதத்துக்குள்ளே உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எமர்ஜென்சி ஃபண்ட்ஸை தயவு செஞ்சு ப்ரிப்பேர் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பெண்டிங் கண்ட்ரோலை வந்து கொஞ்சம் பார்த்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே ஒரு 4-5 மாதத்துக்குள்ளே நம்ம அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருப்போம் இல்லையா பணத்தை, வேஸ்ட்டாக நம்ம எங்கேயாவது ஸ்பெண்ட் பண்ணுறதாகட்டும், அதை கொஞ்சம் பேக்கில் கொஞ்சம் பார்த்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு க்ரைசிஸில் வந்தால் தான் பீப்புள் ஸ்ட்ராங் ஆகுவாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? அடிப்பட்டால் தான் தெரியும் அப்படின்னு. ஸோ இங்கே அடிப்படுறதை விட பயம் தான் அதிகமாக இருக்கும். பயம் இருக்கிறப்போ என்ன நடக்கும்னா, நமக்கு தெரியாமலே நமக்கு அவேர்னஸ் உருவாகும். அவேர்னஸ் உருவாகிறப்ப தான் டெசிஷனை நம்ம கரெக்டாக எடுக்க முடியும். நிறைய பேர் சொல்லுவாங்க, எப்படி சொல்கிறது, டென்ஷனில் முடிவு எடுக்காதான்னு. டென்ஷனில் முடிவு எடுக்காதீங்க, அவேர்னஸை உருவாக்குங்க. அவேர்னஸை வச்சு நீங்கள் எடுக்கிற டெசிஷன் ஒன்று இருக்கும் இல்லையா, அது உங்களுக்கு கரெக்டாக இல்லையான்னு மட்டும் யோசிங்க. எவனோ ஒருத்தன் சொல்கிறான் இந்த டைமில் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், நான் பண்ணுறேன். எவனோ ஒருத்தன் சொல்கிறான் நான் இந்த பிஸ்னஸை நான் இப்போ ஸ்டார்ட் பண்ண போனால் எனக்கு கரெக்டாக இருக்கும், நான் பண்ண போகிறேன். வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம். ஏன்னா இது குளோபல் லெவலில் இது இம்பேக்ட் ஆகிட்டு இருக்குதோ இல்லையோ, சரிங்களா? அது செகண்டரியாக தான் எனக்கு தோணுது. நம்ம லைஃப்பில் இது டே டு டே சேஞ்சஸ் கண்டிப்பாக இது பெருசாக பட போகுது. ஸோ அதுக்கான சுச்சுவேஷன்ஸ் நிறைய வந்து இங்கே வாய்ப்புகள் இருக்குது. சிம்பிள் கால்குலேஷனுங்க. எவனோ ஒருத்தன் எவனுக்காகவோ அங்கே சண்டை போடுறான். அதனால் எனக்கு என்னடான்னு சொல்லிட்டு நம்ம வேடிக்கை பார்த்த நேரத்தில் விட இப்போது போன வாரம் வரைக்குமே நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்பிஜிலேருந்து எவ்வளோ பெரிய இஷ்யூ க்ரைசிஸ் ஆச்சுன்னு. ஏன் இப்போ நான் பேசியிருக்கிற இந்த டைமில் நீங்கள் நியூஸ் சேனலில் லைவாக ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், பெட்ரோல் பங்க்ஸ்லாம் க்யூ கணக்கில் அங்கே போய் நிற்கிறாங்க எல்லோரும். இல்லை ஜாலியாக இருக்கிறது யாருன்னு நினச்சிங்கன்னா, நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் வச்சவங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, கம்மிங்களா? அதுவும் கிடையாது. நான் அங்கேயும் ஒரு அப்டேட் வரேன். எனர்ஜி இஸ் எனர்ஜி, நோ மேட்டர் இன் விச் ஃபார்ம் இட் இஸ். கரெக்டுங்களா? எனர்ஜி சப்ளை அங்கே டேமேஜ் ஆகாத வரைக்கும் இப்போ வரைக்கும் நம்மக்கிட்ட ஒரு பெரிய லெவலில் இம்பேக்ட் இல்லை எனர்ஜி சப்ளையில். பட் ஷார்ட்ரேஜ் உருவாக்கப்படும். ஷார்ட்ரேஜ்னால் 24 hours எனக்கு கரண்ட் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா, அதில் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கண்டிப்பாக எங்கேயாவது கரண்ட்டை ஸ்டாப் பண்ணுவாங்க. அதை நம்பிட்டு இருக்கிற நிறைய பேரோட வாழ்வாதாரமும் மாறும். ஸோ அதுக்கும் கொஞ்சம் ப்ரிப்பேராக இருங்க. பயப்படாதீங்க, சிம்பிளாக சொல்கிறேன், பயப்படாதீங்க. வாட் எவர் இஸ் ஹேப்னிங், லெட் இட் ஹேப்பன். உங்களால் என்ன பண்ண முடியும்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருங்க. இப்போ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, சின்ன சின்ன ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ், ஸ்பெண்ட் பண்ணுறது கொஞ்சம் பார்த்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஸ்கில்ஸை நிறைய இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். என்னதான் நம்ம எக்கனாமி வைஸில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே 4வது இடத்த நம்ம பிடிச்சிருக்கோம்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு பார்த்தீங்களா? ஜிடிபியை நம்ம க்ராஸ் பண்ணியிருக்கோம் சைனாவோடது. ஆனால் பர் கேபிட்டா இன்கம்னு இருக்கிறப்போ ரொம்ப வேர்ஸ்ட்டாக இருக்கும். ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுற டைம் வந்துடுச்சு கைஸ், புரியுதுங்களா? நிறைய பேர் மறுபடியும் நீங்கள் சோஷியல் மீடியாக்குள்ளே போகிறீங்களா, இல்லை அதை வச்சு நீங்கள் எப்படி இம்ப்ரூவ் பண்ண போகிறீங்க, யாருக்குமே எந்த ஐடியாவும் கிடைக்காதீங்க இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு. பட் பி ப்ரிப்பேர்ட், அதை மட்டும் நான் சொல்லவும் முடியும். எங்கேயோ ஏதோ ஒரு விஷயத்தால் தான் எனக்கு அந்த விஷயம் நடக்குதுன்னு நமக்கே தெரியாமல் இருக்கும். பட் அதுதான் உண்மை. குளோபலி ஏதோ ஒரு மூலையில் நடக்கிற விஷயத்தால் இப்போ எனக்கு இம்பேக்ட் ஆகுதுன்னா, என்னால் நிறைய பேருக்கு இம்பேக்ட் ஆகும், உங்களால் நிறைய பேருக்கு இம்பேக்ட் ஆகும். ஸோ அதை வந்து கண்ட்ரோலில் பண்ணிக்கலான்னு நான் சஜஷன் பண்ணுறேன். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் கைஸ். இந்த மாதிரி டே டு டே அப்டேட்ஸ்க்காக நான் ரிசர்ச் பண்ணி தான் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரெகுலராக அப்டேட் தரேன். உங்களோட சஜஷன்ஸ் இல்லை உங்களுக்கு எந்த விஷயம் இதை இப்படி பண்ணால் கரெக்டாக இருக்கும், இந்த டைமில் வந்து மக்கள் எல்லாம் எப்படி இதை ஓவர் கம் பண்ண முடியும், ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி ஹியூமனிட்டியாக சப்போர்ட் பண்ண முடியும், ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தட்ஸ் த ஓன்லி திங் வாட் ஐம் ஆஸ்கிங். லைக் எண்ட் ஆஃப் டே சிம்பிளாக யோசிங்க. ஆல்ரெடி ஐடி செக்டர்ஸ் எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொண்டு போயிட்டாங்க. மெட்டா 15,000+ எம்ப்ளாயீஸை வந்து டெர்மினேட் பண்ண போகிறோன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சாப்பாடு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, ப்ரைஸ், எசென்ஷியல் ப்ராடக்ட்ஸோட காஸ்ட் இன்க்ரீஸ் ஆக போகுது. பர் கேபிட்டா இன்கம் அப்படி தான் இருக்குது. வாழ்வாதாரம் பாதிக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாதிக்க தான் போகுது. ஸோ இதில் நிறைய பேர் வந்து எப்படி சொல்கிறது,
குளிர்காய வாங்க, கொஞ்சம் உஷாரா இருங்க. யார்கிட்டயும் போய் நம்பி ஏமாந்து போயிடாதீங்க. நான் பார்த்துக்கிறேன், பணத்தை அதில் இன்வெஸ்ட் பண்ணு, அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம். ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு, உன்னால் அதை பண்ண முடியுமா? ஒருத்தன் சொல்கிறான்னு சொல்லிட்டு நீ அதை பண்ண போறியா? இல்லை, அவன் இல்லைனாலும் என்னால் இது பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கை உனக்கு இருந்துச்சுன்னா, அதை பற்றி ரிசர்ச் பண்ணு, டாக்குமெண்ட்ஸை படி, லீகல் அட்வைசர்ஸை கேட்டுக்க. இப்படின்ற ஒரு ஸ்டெப்ஸ் தான் இருக்குது. கவர்மெண்ட் எந்த அளவுக்கு அதுக்கு சலுகை கொடுக்குது, எந்த அளவுக்கு நான் அதை மார்க்கெட்டிங் பண்ண முடியும், நான் ரீச் பண்ண போகிற மார்க்கெட் பிளேஸ் யார், இந்த மாதிரி ரீசர்ச் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் அ கிளாரிட்டி ஓவர் திஸ். நீங்கள் இந்த க்ரைசிஸை கண்டிப்பாக இதுலேருந்து வெளியே வரவும் முடியும். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி, ஸ்டே ஃபிட். தேங்க்யூ கைஸ்.